எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கேரளால ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். இத ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், நீங்க டிஃபனாவும் சாப்பிட்டுக்கலாம். இனிப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா அப்படியே வெறுமனே சாப்பிட குடுத்துடலாம். இல்ல நீங்க உப்பு போட்டு செய்யற மாதிரி இருந்ததுன்னா காரசாரமான சைட் டிஷ் ஏதாவது ஒன்று தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம அரிசியும் உளுந்தும் ஊற வைக்க போறோம். அதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதுல 1/4 கிலோ அளவுள்ள பொன்னி பச்சரிசி சேர்த்துக்கிறேன். உங்க வீட்டில் எந்த அரிசி அவைலபிளாக இருக்கோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குவாலிட்டியான அரிசியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான சுவை நல்லா இருக்கும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா 4-5 முறை வாஷ் பண்ணிடுங்க. கையில் அழுத்தி தேய்ச்சி மேல் மாவு எல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும். இது 5 மணி நேரம் ஊறணும். சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நல்ல தண்ணி தான் இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஊற வச்சிடுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காலமாக இருந்ததுன்னா, இது போல் நல்ல வெயில் காலமாக இருந்துச்சுன்னா வெளியில் வச்சா புளிச்சிடும் சீக்கிரமாகவே. அதனால ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுடுங்க, ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். குறைவான அளவு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நிறைய செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லாவே ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சான்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், உளுந்தெல்லாம் பெரிய சைஸில் வந்திருக்கு. அரிசி நல்லாவே ஊறி இருக்கு. பச்சரிசியில் தான் இந்த ரெசிபி செய்யணும். குறைவான அளவு தான் அப்படிங்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்ச தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். நான் அதை சைடில் வச்சு சேர்க்க மறந்துட்டேன். இது போல் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இன்னொரு பொருள் சேர்த்து அரைக்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதிலேயே 3/4 கப்பு அளவுள்ள வடித்த சாதம், நம்ம வீட்டில் சாதம் வடிச்சிருப்போம் இல்லைங்களா சாப்பாட்டுக்கு, அந்த சாதம் சேர்த்துக்கோங்க. அழுத்திலாம் அளக்க வேணாம், லூஸாக அளந்தாலே போதும். சேர்த்து அரைச்சிங்கன்னா இது போல் நமக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். திரியெல்லாம் இருக்கவே கூடாது. பாருங்கள் எந்த அளவு நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வந்திருக்கு. இது போல் அரைச்ச பிறகு நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமான பெரிய பவுலில் சேர்க்கணும். இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 முறை அரைச்சிட்டு இதை எடுத்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமான பவுல் எடுத்துக்கோங்க. புளிக்க வைக்க போகிறோம். வெயில் காலமாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே புளிச்சிடும். குளிர்காலம் மழைக்காலமாக இருந்துச்சுன்னா புளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியும் இதில் எடுத்து சேர்த்துடுறேன். இதில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்க்கறத நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கடைகளில் கிடைக்கும். அந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு புதுசாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மழைக்காலங்களில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு செய்யுங்க. இது நல்ல கோடை காலம் அப்படிங்கிறதுனால குறைவான அளவு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுட்டு இதை புளிக்க வச்சுருங்க. ஈஸ்ட்டு சேர்க்குறோம், வெயில் காலம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும் 1 மணி நேரத்துக்கு எல்லாமே. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு எந்த அளவு ஹாட்டாக இருக்குது கிளைமேட் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மாவு புளிக்கிற டைமு. ரொம்ப புளிச்சிருச்சுனாலும் இதனோட ஸ்மெல் நல்லா இருக்காது, நமக்கு புளிப்பு டேஸ்ட் அதிகமாக தெரியும். அதனால பக்குவமாக புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டிஃபனுக்கு செய்ய போகிறீங்கன்னா மதியம் போல் நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே மூடி வச்சுட்டேன் கலந்துட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. அந்த பவுல் ஃபுல்லாக மேலே எழும்பி மாவு ரெடியாகி வந்துருச்சு. இது ஏன்னா நம்ம இப்போ கொளுத்துற வெயிலில் மே மாதத்தில் செஞ்சிட்ருக்கோம். அதனால மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நம்ம கரண்டி வச்சு அழுத்தும் பொழுது தெரியும் பாருங்கள் எந்த அளவு மாவு நல்லா பொங்கி வந்திருக்குன்ட்டு. இதே நீங்கள் இனிப்பாக சாப்பிட போகிறீங்கன்னா சர்க்கரையோட அளவு கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை உப்பு மட்டும் சேர்க்க போகிறீங்கன்னா உப்போட அளவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு சர்க்கரையை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறது பார்த்தீங்கன்னா காரசாரமான சட்னி வகைகள் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். ஈவன் நம்மளோட பருப்பு பொடி கூட வச்சு சாப்பிட்லாம். இது நம்மளோட இட்லி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் உளுந்து எல்லாம் நம்ம ரொம்பவே குறைவாக சேர்த்து செய்கிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாவை மைல்டாக கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இட்லி தட்டில் ஊற்றுற மாதிரி இருந்தாலும் ஊற்றலாம். ஆனால் நம்ம வீட்டில் பாயசம் கப் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் நான் ஊற்றுறேன். ஏன்னா கரெக்டான ஷேப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. இதில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி வச்சுட்டு 3/4 அளவுக்கு மாவு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மாவு புளிச்ச பிறகு அடித்து கலக்கக்கூடாது. நம்ம அடித்து கலந்திங்கன்னா மாவு எழுமின மாவு அப்படியே நமக்கு சுருங்கிடும். அதனால ஓரளவு மைல்டாக கலந்து விட்டுட்டு மாவை இதில் சேர்த்துக்கோங்க.
அப்போ தான் மாவில் அந்த காற்றெல்லாம் கேப்பில் இருக்கும், நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நம்ம செய்கிற இட்லியை விட இந்த ரெசிபி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ எல்லா கப்லையுமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இது ஃபில் பண்ணுற டைமில் இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சுட வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கொதிச்சிதுன்னா நம்ம தட்டு வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால ஓரளவு சுட்ட பிறகு இந்த இட்லி தட்டை வச்சுட்டு அது மேலே நான் இந்த கப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். இதே போல் நீங்கள் வச்சுருக்க கப்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ண பிறகு தட்டு போட்டு மூடிடுங்க. இட்லி தட்டு போட்டு மூடிட்டு ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் அடுத்த 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம இட்லி எடுக்கிற மாதிரி தான், ஓரமெல்லாம் காஞ்சிச்சுன்னா எடுக்கிறதுக்கு வராது. ரொம்ப சூடாக இருக்குது, அதனால தான் ரொம்ப சுட சுட எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு இது போல் கையில் பிடிக்கிற அளவு வந்த பிறகு நீங்கள் இது போல் ஏதாவது ஒரு ஸ்பூன் இல்லை குட்டி கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு கப்லேருந்து கரண்டு வந்துடுங்க. இந்த ரெசிபிக்கு பேர் சனாஸ். கேரளாவில் டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை யூஸ் பண்ணுவாங்க. எந்தளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நம்மளோட இட்லி சாம்பார் குருமா இதெல்லாம் கூட மேட்ச் ஆகுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.